எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலோடி தொடர்ல அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம டர்க்கில இருக்க இஸ்தான்புலுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம டர்க்கில இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம ஒரு ஸ்டாப் முன்னாடியே இறங்கிட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் வரும்போது இங்க ஒரு கடை பார்த்தேன். வரும்போது நிறைய கடை இருந்தது. ஆனா இங்க ஒரு கடை ஒன்று பார்த்தேன். நல்லா இருந்தது அந்த ஷவர்மா. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கடை தான். இப்ப பாருங்க. வாவ், காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. அந்த பிரெட் பாருங்க, செம்மையா இருக்கு. பிரதர், சிக்கன் அண்ட் lamb, பீஃப் அண்ட் சிக்கன், ஒன்லி ஷவர்மா. ஓகே பாருங்க, ஒன்லி ஷவர்மா கடை, பீஃப் அண்ட் சிக்கன். ஹவ் மச்? Beef 210 lira. 300, 210 lira. 200. ஓகே, 115 lira. ஓகே. அதான் சொன்னாரு. நம்ம இதுதான் இப்போ வாங்க போறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்மையா பண்றாங்க. பிரதர், பிரதர் ஒன். பாருங்க இவ்வளவு அழகா பண்றாரு பாருங்க. தோசை சுடுற மாதிரி சுடுறாரு. ஆக்சுவலி சப்பாத்தி சுடுற மாதிரி சுடுறாரு. இதுதான் பாத்தீங்கன்னா ரோல் பண்ணி தராங்க. நம்ம ஒன்று சொல்லிடலாம். எஸ் பிரதர், ஒன். பில். ஓகே, இதை பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பே பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஸ்ட்ரீட் தான், ஸ்ட்ரீட்ல இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம பே பண்ணி வாங்கிட்டோம். நம்ம ஒரு பீஃப் ரோல் சொன்னோம், டோக்கன் கொடுத்துட்டாங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு. அவங்க விட்டுட்டாங்க. இங்க பாருங்க, அது லெஃப்ட் சைடில் இருக்கிறது பீஃப் அவர் கட் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த சைடு இருக்கிறது சிக்கன். ஆக்சுவலி மிச்சம் எல்லா ஸ்டஃப்பும் இங்க இருக்கு. ஸோ காய்கறி எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. அதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே காமிச்சிருந்தேன். அந்த பிரெட் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கு. ஸோ சப்பாத்தி ரோல் தாங்க பாருங்க, அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சப்பாத்தி ரோலை. ஸோ இதுல தான் வந்து ரெடி பண்ண போறாரு. ஸோ பாருங்க, அழகா கட் பண்றாருங்க. அது என்னன்னா, அவர் வந்து கரெக்டா கட் பண்றாரா, அடுத்தது வெந்துகிட்டே இருக்கு. ஸோ வெந்துட்டே இருக்கு, அடுத்தது கட் பண்றாரு, வெந்துட்டே இருக்கு, அடுத்தது கட் பண்றாரு. அதுல வந்து அந்த ஆயில் வந்து டிராப் ஆயிட்டே இருக்கு. அவருக்கு வேர்த்து ஊத்துது. பார்க்க வேணா நல்லா இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டங்க இந்த வேலை. ஸோ ஆக்சுவலி அது வெயிட் போடுறாங்க. ஏன்னா அந்த மீடியமுக்கு இவ்வளவு கிராமும், அது பார்த்தீங்கன்னா 50 கிராம், 80 கிராம். No problem, no problem. தேங்க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா 50 கிராம், 80 கிராம், பார்த்தீங்கன்னா 150 கிராம் வரைக்கும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கிராமுக்கும் அதான் ஸ்மால் கிராம், ஸ்மால் தான் 50 கிராம், மீடியம்னா 80 கிராம். Yunus abinin götünü çek. Aynen. Kanki, poz ver bak. இவர் என்ன சொல்றாரு? வாட் யூ டெல்லிங் ப்ரோ? No English. Pakistan. இந்தியா. Hindistan. எஸ். அழகா அப்படி ரோல் Bak, பண்றாரு. bak, görüyorsun değil mi? Şov yapar. அங்க பாருங்க, அழகா ரோல் பண்றாரு. Kaslara bak. இங்க வந்து பக்கத்துல Burası Çin. Çin. சிக்கன் அண்ட் பீஃப். யா, Çin. Yok Çin. Çinli. சின்ன. ஓகே ஓகே, இஸ் நேம் இஸ் சின்ன. ஐ காட் யூ. இத பாருங்க, அடுத்த சப்பாத்தி வேக வைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அது ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. அது மாதிரி சூடு பண்றாங்க நினைக்கிறேன் அப்படியே. ஸோ அது மசாலா போட்டிருக்காங்க அதுல, இங்க பாருங்க. ஸோ மசாலா போட்டு அது அழகா அப்படியே சூடு பண்ணிட்டு சிக்கன் சின்ன ஸ்டஃப் இங்க இருக்க புதினா, வெங்காயம், அப்புறம் வந்து குக்கும்பர், வேக வச்சது, தக்காளி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இதெல்லாம் சேர்த்து. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்கும், சில இடத்துல ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே தரது தான். சின்ன கடை தான், ஆனா கூட்டங்கள் இருக்கு. அங்க பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. Biraz bakmayın. நம்ம அப்படியே மேலே போய் வெயிட் பண்ணலாம். அதில் வெயிட் ஓகே. பாருங்க, எது இருக்கேன், பெஸ்ட் இன் டவுன் அப்படின்னு இருக்கு. சின்ன செட்டப் தாங்க, ஒரு 10க்கு 10ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செட்டப் தான். பட் ஆனால் மெயின் கார்னர்ல, ஒரு ஹாட்டான ஏரியால மெயின் கார்னர்ல வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு.
ஓகே. நம்ம மேல வந்துட்டோம். ஒரு 15 நிமிஷத்துல ஃபுட் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. கவர்ல போட்டு அழகா குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க? பில்லு. இது என்னது இது? கை துடைக்கவா இருக்கும். ஆமா, கை துடைக்கிறதுக்கு இது, டிஷ்யூ எல்லாம் குடுத்துருக்காங்க. ஓகே. இது கீழ வழியாம இருக்கிறதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. அப்ப இப்படிதான் ஓப்பன் பண்ணணும். எப்படி அழகா ஓப்பன் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. வாசனை நல்லா தான் இருக்கு. மைல்டா இருக்கு வாசனை. கொஞ்சம் ஹெவியா எதுவும் இல்ல. இந்த மாரி கவர் குடுத்தா நல்லா இருக்குங்க. நம்ம ஊர்லயும் தராங்களே. பிரிக்கவும் முடியும் பாருங்க. அழகா பேப்பர் தான் இது. அழகா குடுத்துருக்காங்க. ஓகே. ரைட். காத்துல பக்கத்திலேயே டஸ்ட்பின் இருக்கு. அதுல அதுல போட்டுறோம். எஸ். நல்லா காத்தடிக்குது. ஓகே. பாருங்க. சப்பாத்தி ரோல் தான். உள்ள வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா? சிக்கன் இல்ல பீஃப் பிளஸ் ம் அந்த அந்த புதினா, கொத்தமல்லி அந்த மாதிரி. ஆனா இங்க வேற மாரி இருந்தது. ஆனியன், வெங்காயம், தக்காளி, வேற என்ன? பின்ன அந்த குக்கும்பர் தான். வெள்ளரிக்காவ வந்து வேக வச்சு போட்டுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி நானு பிரெட் தான் கடிச்சேன். உள்ள எதுவும் வரல இன்னும். பிரெட்டுக்கு ஒரு மைல்டு டேஸ்ட் இருக்குங்க. நீங்க கீழயே பார்த்துருப்பீங்க. இந்த பிரெட்டே பார்த்தீங்கன்னா தனி கலர்ல இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மசாலா தடவி இருக்காங்க இந்த பிரெட்ல. மீன்ஸ் சப்பாத்தில. பீஃப் இல்லையா கொஞ்சம் நல்லா மெல்ல வேண்டியதா இருக்கு. இந்த பீஃப் டேஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் நான் வந்து எல்லா ஸ்டஃப் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா தாங்க இருக்கு. மைல்டா எல்லாமே நல்லா சாஃப்டா இருக்கு. சப்பாத்தி ஹார்டா இல்ல, சாஃப்டா இருக்கு. அதுல மசாலா தடவி இருக்காங்க. நல்லா இருக்கு. உள்ள இருக்க ஸ்டஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாமே கரெக்ட் போர்ஷன்ல இருக்கு. மீன்ஸ் இந்த கரெக்டா எல்லாம் கரெக்டான அளவுல இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே நல்லா இருக்குங்க. நம்ம ஊர்ல சாப்பிட்றதுலாம் பாத்தீங்கன்னா மைதால பண்ண அந்த ரோலா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வீட்ல பண்ணது சப்பாத்தி ரோல் சொல்லலாம். சப்பாத்தில மெலிசா அது டேஸ்டா நல்லா அழகா மீன்ஸ் நல்லாவே இருக்கு. கடைசியா அவங்க கொடுத்த ஒரு ஆல்கஹால் ஸ்வாப் ஒரு டிஷ்யூ. இங்க கை கழுவுறதுக்கு அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்யூ தான். ஸோ இந்த டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கலாம். ரைட். நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி என்னன்னு தெரியல, நம்மளுக்கு ஸ்மாலே வந்து கரெக்டாக தான் இருந்தது. அஹ் நம்ம கப்பல்ல இருந்து தண்ணி கொண்டு வந்துட்டோம். ஏன்னு சொல்றேன்னா நீங்க
ஃபுட்டோட பாதி விலைக்கு நம்ம வந்து தண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஜூஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால நான் தண்ணி கொண்டு வந்துட்டேன். வெறும் ஃபுட்டுக்கு மட்டும் பே பண்ணாவே போதும் நம்ம. ஏன்னா சில கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கம்மி விலை சொல்லிட்டு கூட நம்ம எப்படியும் தண்ணி வாங்குவோம் இல்லையா, தண்ணியில விலை ஏற்றிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தெரியல இந்த கடை அப்படி பண்றாங்களான்னு தெரியல. பட் நான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே கொண்டு வந்துட்டேன். இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஃபேமஸான ஓல்டு மார்க்கெட் ஒன்று இருக்கு. அதை போய் பார்க்கங்களா? வாங்க அதுக்கு போகலாம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.